உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை ஊத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சது. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே மாற்றிடலாம். உள்ளே சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் தயிர், சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 3 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவு தெரியும். அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம நார்மல் ஊத்தாப்பம் போல் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சுற்றியும் ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிஞ்சு போயிடும், அதனால் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது அது ஈஸியாக வந்துடும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது வேக வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். இது ஒரு தேங்காய் சட்னி இல்லை வேறு ஏதாவது சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.